நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ரேடார்னு ஒரு கருவி ரைட்டா. அதெல்லாம் ஏர்போர்ட்டில் இருக்கும். ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் விமானத்தில் போகிறீங்கன்னா அங்கே வச்சுருப்பாங்க முக்கால்வாசி பேர் ரைட்டா. ஆர்மியில் இருக்கும் ரைட்டா. ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் இதுலலாம் இருக்கும் ரேடார். இந்த கருவியோட பேர் என்ன, ரேடார்னு சொல்லுவாங்க. அப்போ ரேடாரோட அப்ரிவேஷன் என்னது, ரேடியோ டிடெக்ஷன் அண்டு ரேஞ்சிங்னு அர்த்தம். ரேடியோ அப்படின்றது ரேடியோ கதிர்கள்னு அர்த்தம். அந்த கதிர்கள் இங்கேருந்து பாய்ச்சுவாங்க. எங்கேருந்து நம்ம அந்த ஏரியிலேருந்து போய் அந்த விமானத்து மேலே பட்டு திரும்பி வரும். அப்போது அந்த விமானம் மூவ் ஆக அந்த டிஸ்டன்ஸை வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதான் ரேடார் டிடெக்ஷன் அப்படின்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்டு ரேஞ்சிங்னு அர்த்தம். ரேஞ்சிங்னா அதனோட இப்போ ரேஞ்சுன்னா தூரம்னு அர்த்தம் ரைட்டா. ரேஞ்சிங்னு என்னது, தூரம்னு அர்த்தம். ரேடார் வந்து டிடெக்ஷனை கண்டுபிடிக்கிறது. அதாவது ரேடியோ டிடெக்ஷன் அப்படின்னா இந்த ரேடியோன்றது அந்த ஒரு அலைக்கற்றை அது கண்டுபிடிச்சி அதனோட தூரத்தை கொடுக்கிறது. ரேஞ்சிங்னா தூரத்தை, அது எவ்வளோ தூரத்தில் அந்த விமானம் போயிட்டுருக்கு, அந்த பொருள் போயிட்டுருக்கு என்பதை கொடுப்பது தான் அந்த ரேடார் கருவியோட வேலை. அப்போ இன் ரேடார் ரேடியோ வேவ்ஸ் ஆர் சென்ட் அப்படின்ட்டான். இப்போ ரேடியோ வேவ்ஸ்னு என்னது, இதுக்கு மீடியம் தேவையில்லை, இது எல்லாத்துலேயும் போகும். ரேடியோ வேவ்ஸ்ன்னு சொன்னாலே ரேடியோ வேவ்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இதுக்கு ஒரு மீடியம் தேவையில்லை ரைட்டா. இந்த வேவ்ஸு வெற்றிடத்துலேயும் போகும் ரைட்டா. அது நல்லா கவனம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த நம்ம போலீஸ் காரில் வைக்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். இது ரேடியோ வேவ்ஸ். இதுக்கெல்லாம் இது மீடியத்திலையும் போகும், மீடியம் இல்லாமலேயும் வெற்றிடத்துலேயும் போகும் ரைட்டா. அதனால் இந்த ரேடியோ வேவ்ஸ், அதாவது இன் ரேடாரில் வந்து என்ன இருக்குன்னா ரேடியோ வேவ்ஸ் ஆர் சென்ட். இந்த ரேடார் வந்து எங்கே இருக்குன்னா ஏர்போர்ட்டில் இருக்கும். இங்கேருந்து ரேடியோ வேவ்ஸ் அனுப்புவாங்க ஆகாயத்தில் ரைட்டா. இப்போ ஒரு விமானம் ஆகாயத்தில் வந்துட்டுருக்குன்னா இங்கே நம்ம இந்த ஏர்போர்ட்லேருந்து அனுப்புகிறோம் இந்த வேவ்ஸை, அதான் ரேடார் வேவ்ஸ் சென்ட் அனுப்புகிறோம். அண்டு த ரெஃப்ளெக்டட் வேவ்ஸ் ஆர் டிடெக்டட் பை த ரிசீவர். அப்படின்னா அந்த நம்ம அனுப்பின வேவ்ஸு அந்த விமானத்து மேலே பட்டு திரும்பி வரும், ரெஃப்ளெக்ட் ஆகும், திரும்பி நம்மக்கிட்ட வரும். இங்கே வந்தவுடனே அந்த திரும்பி வந்ததை நம்ம ரிசீவர் மூலிமா அதை என்ன பண்ணுவோம், வாங்கிக்கிட்டு அந்த விமானத்தோட அதுலேருந்தே தெரிஞ்சு போய் விமானம் எந்த டைரெக்ஷனில் போகுது, எவ்வளோ உயரத்தில் வருது, அந்த ரெஃப்ளெக்டட் வேவ்ஸ் நம்ம அனுப்பின வேவ் பட்டு திரும்பி வருது இல்லையா. அப்போது அது எங்கே பட்டுச்சு, எவ்வளோ நேரத்தில், இங்கேருந்து போகிற நேரத்தை பார்ப்பாங்க, அங்கேருந்து வர்ற நேரத்தை பார்ப்பாங்க. அது அப்படியே வேகமாக வந்துட்டு இருக்கும்போது அந்த தூரம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதனோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ரைட்டா. அதுதான் சொல்கிறான். நல்ல கவனி. ரேடியோ வேவ்ஸ் ஆர் சென்ட், அந்த ஏரியிலேருந்து அனுப்பப்படும். ஏர்போர்ட்லேருந்து அனுப்புவாங்க, ஏதோ ரேடார்லேருந்து அனுப்புவாங்க. அனுப்பின உடனே அந்த அலைகள் அந்த விமானத்து மேலே பட்டு அனுப்பின அலைகள் சென்ட் அண்ட் ரெஃப்ளெக்டர் அது மேலே பட்டு திரும்பி ரெஃப்ளெக்ட் ஆகும், பிரதிபலிக்கும். அதான் சொல்ல, அந்த பட்டுன்னு சொல்லி எழுதலை, நான் வச்சுக்கோங்க. அண்டு இந்த ரெஃப்ளெக்டர்னா அனுப்புகிற வேவ், ரெஃப்ளெக்டர்னா பிரதிபலிக்கிறது, அந்த விமானத்து மேலே பட்டு திரும்பி வருகிறது. வேர் வேவ்ஸ் திரும்பி வருகிறது. ரெஃப்ளெக்டட் வேவ்ஸ் ஆர் டிடெக்டட்னா கண்டுபிடிக்கப்படுகிறது. திரும்பி வந்த அலைகள் டிடெக்டர்னா கண்டுபிடிக்கப்படுகிறது. பை த ரிசீவரால் கண்டுபிடிக்கப்படுகிறது ரைட்டா. அப்படி கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நான் இதை இப்போ உங்களுக்கு படமாகவே காமிக்கிறேன், அது எப்படி போகுதுன்னு சொல்லித்தரேன். பை த ரிசீவர் ஆஃப் த ரேடாரில் உள்ள ரிசீவரில் ரெஃப்ளெக்டட் ரே கண்டுபிடிக்கப்படுகிறது. இன் ரேடார் ஸ்டேஷன்னா ரேடார் நிலையம், அது ஒரு பெரிய நிலையம் மாதிரி இருக்கும் ஏர்போர்ட்டில். ரேடாருக்குன்னா ஒரு தனியாக ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க, அதில் அனுப்புவாங்க ரேடியோ வேவ்ஸை. அது விமானத்து மேலே பட்டு திரும்பி வரும். திரும்பி வரும்போது ரிசீவரில் வந்து அது சேகரிக்கப்படும். அந்த ரிசீவரில் அந்த ரேடியோ வேவ்ஸை சேகரிப்பாங்க. அது ரெண்டுமே எங்கே இருக்குன்னா ரேடார் ஸ்டேஷனில் இருக்கும். அதன் மூலிமா அந்த விமானத்தோட தூரம், எவ்வளோ உயரத்தில் பறக்குது, எவ்வளோ வேகமாக பறந்துட்டுருக்கு அப்படின்றது தெரியும். ஃப்ரம் த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஃப்ரம் த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் த ஸ்பீட் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த ஏரோப்ளேன்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட்ஸ் ஆர் ட்ராக்டு அப்படின்றான். அதாவது அதில் ஏற்படும் ஃப்ரீக்வன்சி மாற்றங்களால், அந்த ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண் மாற்றங்களை வைத்து, விமானத்தில் ஏற்படும் அதிர்வெண் மாற்றங்களை வைத்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது இல்லையா. நம்ம இங்கேருந்து அனுப்புகிறோம் அதோடு சரி, ஆனால் சோர்ஸ் எது, ரெஃப்ளெக்ட் பண்ணுறது தான் சோர்ஸு. நம்ம வெறுமனை அனுப்பி விட்டுறோம், ஆனால் அது சோர்ஸாக வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுது. ஏற்கனவே படிச்சிருக்கீங்களா, அது பட்டு உடனே திரும்பி ரெஃப்ளெக்ட் பண்ணுது இல்லையா. ரெஃப்ளெக்ட் பண்ணுற அந்த வேவ்ஸ் வந்து இங்கே நம்மளுக்கு ரிசீவரில் வருது. ரிசீவர்ன்றது என்னதே கேட்குறது, நம்ம கேட்குறோம் இல்லையா.
அதான் லிசனர். ரிசீவர்ன்றது லிசனர், இங்கே சோர்ஸ்ன்றது விமானம். ரைட்டா? ஏன்னா இந்த ரேடார் வேவ்ஸை நம்ம அனுப்பத்தான் செய்கிறோம். இது சோர்ஸ் கிடையாது. அனுப்புனது போயிடுது, அங்கேருந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. சோர்ஸ் அதுதான் சோர்ஸ். விமானத்தில் பட்டு திரும்பி வருதுன்னா அதுதான் சோர்ஸ். அதாவது என்ன சோர்ஸு? அது வந்து ஒரு ஒரு அது பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுதுல்ல, அப்போ விமானம் தான் ஒரு சோர்ஸ். எதற்கு சோர்ஸு? அந்த சிக்னலுக்கு, சவுண்டுக்கு சோர்ஸாக இருக்குது, சிக்னலுக்கு, வேவுக்கு அங்கேருந்து வருது, இங்கே நம்மளுக்கு ரிசீவரில் கிடைக்குது. அப்போ அதான் சொன்னோம் ஃப்ரம் த அந்த அங்கே அனுப்புன நம்ம அனுப்புன ஃப்ரீக்வன்சி சேஞ்ச், அங்கேருந்து வரக்கூடிய அனுப்புனது அங்கே போய் பட்டு திரும்பி இங்கே வந்து கிடைக்குது, ரிசீவரில் கிடைக்குது இல்லையா? அப்போ இந்த நம்ம அனுப்புன வேவ்ஸும் திரும்பி கிடைச்ச வேவ்ஸுக்கு உள்ள ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸு ஃப்ரீக்வன்சி சேஞ்ச். அதாவது ஃப்ரம் த ஃப்ரீக்வன்சி சேஞ்சுன்னா அதிர்வெண் மாற்றங்களை வைத்து த ஸ்பீடு, இந்த அதிர்வெண் மாற்றம் ஏற்படுது இல்லையா, அதை வைத்து த ஸ்பீட் ஆஃப் த ஸ்பீட்னா வேகம், ஆஃப் த ஸ்பீட் வேகம் மற்றும் லொக்கேஷன் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. லொக்கேஷன்னா ஆகாயத்தில் எவ்வளோ உயரத்தில், பூமியிலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்றத லொக்கேஷன் இருப்பிடம், அந்த விமானத்தோட வேகம் மற்றும் லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குது ஆகாயத்தில், அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஸ்பீட் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் த ஏரோப்ளேன்னா விமானம், அண்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னா பெரிய விமானங்கள். ஏரோப்ளேன் அண்ட் ஏர்கிராஃப்ட் ரெண்டுமே ஒன்று தான். ட்ராக்னா கண்டறியப்படுகிறது. இது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பாருங்கள். நான் திரும்பி படம் போட காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு ரேடார் ஸ்டேஷன். ரைட்டா? ரேடார் ஸ்டேஷன் தான் அனுப்புகிறேன்னு சொல்கிறான். இது ஒரு ஆண்டனாலேருந்து அனுப்புவாங்க. ரைட்டா? இப்படி ரேடார் ஸ்டேஷனில் இது இருக்குது. ரேடார் ஆள் உட்காந்து பெரிய பில்டிங், இது மூலியம் பெரிய ஸ்டேஷன் இருக்கும். இது மூலியம் ரேடியோ வேவ்ஸை நான் அனுப்புகிறேன். இங்கே ஒரு விமானம் வந்துட்டுருக்கு. இது விமானம் ஆகாயத்தில் வந்துட்டுருக்கு. ரைட்டா? இந்த வேவ்ஸ் என்ன பண்ணும்? இந்த விமானம் இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது, மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த வேவ்ஸ் என்ன பண்ணும்? இது மேலே வந்து படும். ரைட்டா? இது மேலே படும். ரைட்டா? பட்ட உடனே அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும், திரும்பி வரும். இங்கே வரும், திரும்பி இப்படியே வரும். எங்கெங்கே இந்த விமானம் பூரா பட்டது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி இங்கே வரும். ரைட்டா? எல்லா இடத்துக்கும் ரெஃப்ளெக்ட் ஆகி போகும், ஆனால் இங்கேயும் வரும். ரைட்டா? இங்கே வரும். இங்கே வர்றது இது வேவ்ஸ் அனுப்புறது என்னது? டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவாங்க. வேவ்ஸ் அனுப்புறதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்மிட்டர். வேவ்ஸை வாங்குறதுக்கு பேர் ரிசீவர்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அது உன் புக்கில் கொடுக்கல, நீங்கள் மேல் படிப்புக்கு போகும்போது சொல்லுவாங்க. இந்த வேவ்ஸை இந்த ஆண்டனா மூலிமா அனுப்புவாங்க. அனுப்புனதை இங்கே ரிசீவர் இந்த ஆஃபீஸில் ஒன்று வச்சுருப்பாங்க. ரைட்டா? அது எப்படின்னா அது ஒரு ஏரியல் மூலிமா தான் வரும். ரைட்டா? அதுவும் ஒரு ஒரு ஆண்டனா வச்சுருப்பாங்க, ரிசீவர் ஆண்டனான்ட்டு. அந்த ஆண்டனாவில் வந்து விழுகும் இந்த ரெஃப்ளெக்டட் வேவ்ஸ். இதெல்லாம் ரெஃப்ளெக்டட் வேவ்ஸ். இதில் வந்து விழுந்த உடனே இது இந்த ரிசீவரில் பார்ப்பாங்க. அப்போ இது மூவ் ஆக இப்படி மூவ் ஆகோ இல்லை இப்படி மூவ் ஆகிட்டு போகுதோ, மூவ் ஆக இது போய் படுற டைமும் மாறும், அங்கேருந்து இங்கே விழுகிற டைமும் மாறும். ஆமாம், இப்போ இங்கேருந்து இவ்வளோ வர வேண்டிய டைம், அப்போ இங்கே இந்த விமானம் இங்கே வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ இங்கேருந்து இங்கே வர வேண்டிய டைம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதேமாதிரி இது இங்கேருந்து இங்கே போக வேண்டிய டைம், இந்த வேவ்ஸ் இதை தொடுற டைமும், விமானம் இங்கே போயிடுச்சுன்னா இங்கேருந்து இதை தொடுற டைமும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த டைம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த விமானம் எந்த வேகத்தில் போயிட்டுருக்கு, எவ்வளோ உயரத்தில் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு அதில் கண்டுபிடிக்கலாம். அதான் சொல்லியிருக்கான். ரைட்டா? இப்போதைக்கு இது போதும். இந்த ரேடாரை பற்றி படிக்கணும்னா ரொம்ப சொல்லணும், நான் ஒரு 2 மணி நேரம் ஆகும். ரைட்டா? இது பார்த்துக்கோங்க. அதை தான் சொல்லியிருக்கான். திரும்பி ஒரு படித்து காமிச்சிடுறேன். இது ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ரைட்டா? பக்கா கேட்பாங்க. ரேடாரில் வந்து ரேடியோ வேவ்ஸ் ஆர் சென்ட் காமிச்சால் ஏரியில் அனுப்புவாங்க. அது என்ன ஆகும்? அந்த விமானத்தில் படும். அந்த ரெஃப்ளெக்டட் விமானத்தில் பட்டு என்னவா திரும்பி வரும்? ரெஃப்ளெக்டட் வேவ்ஸாக திரும்பி வரும். அனுப்புறது என்னது? ரேடியோ வேவ்ஸு. அண்ட் த ரெஃப்ளெக்டட், அது பட்டு திரும்பி வருது ரெஃப்ளெக்டட் வேவ்ஸ் ஆர் டிடெக்டர்னா கீழே இந்த பில்டிங்கில் ஒரு ரிசீவர் வச்சுருப்பாங்க. ஆர் டிடெக்டர்னா கண்டுபிடிக்கப்படுகிறது பை த ரிசீவர் ஆஃப் த ரேடியோ ஸ்டேஷன் ஆஃப் த ரேடார் ஸ்டேஷன். ரிசீவரால் கண்டுபிடிக்கப்படும், டிடெக்டர்னு கண்டுபிடிக்கப்படுகிறது. யாரால்? ஆஃப் த ரேடார் ஸ்டேஷனால் உள்ள ரிசீவரால் அது கண்டுபிடிக்கப்படுகிறது. அதுக்கடுத்து ஃப்ரம் த ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸ், அதில் ஏற்படும் ஃப்ரீக்வன்சி மாற்றங்கள், அதிர்வெண் மாற்றங்களால் எதை கண்டுபிடிக்கிறாங்க? அதிர்வெண் மாற்றத்தை வைத்து அதை வைத்து ஃப்ரீக்வன்சி சேஞ்ச், அதில் ஏற்படும் அனுப்புறது ஒரு ஃப்ரீக்வன்சி, வந்து சேர்றது ஒரு ஃப்ரீக்வன்சி. அப்போ அதில் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஃப்ரம் த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச், அதிர்வெண் மாற்றத்தால் ஸ்பீடு வேகத்தையும் அந்த விமானம் இருக்கும் இடத்தையும் லொக்கேஷன் அந்த ஏரோப்ளேன் அண்ட் ஏர்கிராஃப்ட் ஆர் ட்ராக் இது கண்டுபிடிக்கப்படுகிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு சோனார் அப்படின்னா இது கடலுக்கு கப்பல் போயிட்டுருக்கு மேலே.
கீழே ஒரு சப்மெரின் போயிட்டுருக்கு, இல்லை ஒரு பெரிய மீன் போயிட்டுருக்கு. அது எவ்வளோ வேகத்தில் போகுது? சப்மெரின் நீர்மூழ்கி கப்பல், கடலுக்குள்ளே நீர்மூழ்கி கப்பல் போயிட்டுருக்கு. நீ மேலே இருக்க, நீ மேலே ஒரு கப்பல் இருக்க, ஆனால் கீழே கடலுக்குள்ளே ஒரு கடலுக்குள்ளே போகும் நீர்மூழ்கி கப்பல். அந்த கப்பல் எவ்வளோ வேகத்தில் போகுது, எவ்வளோ உயரத்தில் போயிட்டுருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இந்த சோனாரை வச்சு கண்டுபிடிக்கலாம். சோனார்னு என்னது மீனிங்னா சவுண்டு இருக்கு இல்லையா? எஸ்ஓன்னா சவுண்டுன்னு அர்த்தம். சவுண்டு நேவிகேஷன், என்னன்னா நேவிகேஷன், ஏன்னா அண்டு அண்டு ரேஞ்சிங்னு அர்த்தம். சவுண்டு நேவிகேஷன் அப்படின்னா எஸ்னா சவுண்டு, என்னது இருங்க, எஸ்ன்னு என்னது சவுண்டு, SOUND, ரைட்டா? சவுண்டுன்னா சத்தம். அப்போ எஸ்ஓன்னா ரெண்டுக்கு சேர்த்து சவுண்டு, ரைட்டா? என்னன்னா நேவிகேஷன், NAVI நேவிகேஷன், GATION, ரைட்டா? நேவிகேஷன்னா இடம்பெயர்தல். அது நேவிகேஷன் சொன்னாலே கடலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. கடலில் செல்லுவது தான் நேவிகேஷன். கடலில் செல்றதுக்கு பேர் தான் கடலில் செல்வது. தரையில் செல்றதுக்கு பேர் நேவிகேஷன் கிடையாது. நேவிகேஷன்றது கடலில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ N ஃபார் நேவிகேஷன் அண்ட் A ஃபார் அண்டு. சோனார் சவுண்ட், நேவிகேஷன் அண்டு, ஏன்னா அண்டு. ரேஞ்சிங்னா அதை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ தூரத்தில் இருக்குது. NAN அதில் ரேஞ்சிங் தான், ரைட்டா? இதே மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு. அப்போ சோனாரில் வந்து பை மெஷரிங் த சேஞ்ச் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி, சேமாக சொல்லிட்டான். இப்போ கப்பல்லேருந்து அனுப்புவாங்க கடலுக்குள்ளே ஒரு வேவ்ஸ் அனுப்புவாங்க. அது போய் அந்த நீர்மூழ்கி கப்பல் மேலே பட்டு திரும்பி வரும். இங்கே நம்ம கப்பலுக்கு வந்த உடனே அதில் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது. அனுப்புறது ஒரு ஃப்ரீக்வன்சி அதிர்வெண், திரும்பி வர்றது ஒரு ஃப்ரீக்வன்சி அதிர்வெண். சேஞ்ச் ஆகும்போது அது கப்பல் போக 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 அதிர்வெண்கள் போகிற அதிர்வெண், அனுப்புகிற அதிர்வெண் வேறு, வரக்கூடிய அதிர்வெண் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். போகிற அதிர்வெண் ஒன்று தான், ஆனால் வர வேண்டிய அதிர்வெண் மாற நம்ம ஈஸியாக அதோட மூவ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம், இடத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். அதான் பை மெஷரிங் த சேஞ்ச் இன் ஃப்ரீக்வன்சி, அதாவது அதிர்வெண் மாற்றத்தை அளந்து பை மெஷரிங், அதாவது இன் சோனாரில் பை மெஷரிங்னா அளவிட்டு. எதை அளவிட்டு? த அதிர்வெண் சேஞ்ச்னா மாற்றம். எதை அளவிட்டு? மாற்றம். எதனோட மாற்றம்? இன் ஃப்ரீக்வன்சி, அதிர்வெண்ணின் மாற்றத்தை அளவிட்டு. பட்வீன், எதற்கு நடுவில் அதிர்வெண் மாற்றம்? பட்வீன் த சென்ட் சிக்னல், நீ அனுப்பின சிக்னல் என்னது? வேவ்ஸ், அலைகள். அதான் ரேடியோ சிக்னல்னு சொல்லுவாங்கல்ல, ரேடியோ சிக்னல் தான் என்ன சொல்கிறான், ரேடியோ வேவ்ஸ் தான் சிக்னல்னு சொல்லிட்டா. ரெண்டு ஒன்று தான், ரைட்டா? ரேடியோ வேவ்ஸ்னு சொன்னாலும் சிக்னல்னாலும் ரெண்டு ஒன்று தான், ரைட்டா? அப்போ நீங்கள் சிக்னல்னு போட்டிருக்கானே என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அது ரேடியோ வேவ்ஸ் தான். பட்வீன் ரெண்டு இடைப்பட்டது. எதற்கு நடுவில்? இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச், அதாவது அதிர்வெண் மாற்றம். எதற்கும் அதிர்வெண் மாற்றம்? நீ அனுப்பின அதிர்வெண்ணுக்கும் அங்கே அது மேலே பட்டு திரும்பி வந்த அதிர்வெண்ணுக்கும் நடுவில் உள்ள மாற்றம். நீ அனுப்புனது 100 மெகாஹெர்ட்ஸ்னு வச்சுக்கிடுவான், வந்தது 150 மெகாஹெர்ட்ஸ்னா 50 மெகாஹெர்ட்ஸ் வந்து வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதை நீ அனுப்புன ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண்ணுக்கும் அது அந்த ஷிப்பு மேலே அந்த நீர்மூழ்கி கப்பல் மேலே பட்டு திரும்பி வந்த அதிர்வெண்ணுக்கும் நடுவில் உள்ள வித்தியாசம்னா டிஃபரன்ஸ். நீ அனுப்புனது 100 மெகாஹெர்ட்ஸு, வந்தது 150 மெகாஹெர்ட்ஸ்னா 50 மாற்றம் இருக்கு இல்லையா? அப்போ அதை வச்சு நம்ம அந்த இடத்த கண்டுபிடிச்சிக்கலாம். அது போக போக அந்த அதிர்வெண் மாற்றம் கூடிகிட்டு இருக்கும். 151 வரும். நீ அது அனுப்புனது 150 தான், ஆனால் வர்றது 151 வரும், 148 வரும், 160 வரும். அப்போ அந்த இடம் அதில் தெரிஞ்சு போயிடும். அதான் சொல்கிறான். பட்வீன் எதற்கு நடுவில்? த சென்ட் சிக்னல், சென்ட் ரேடியோ வேவ்ஸ்னு அர்த்தம். நீ அனுப்புன சிக்னலுக்கும் அண்டு ரிசீவ்டு சிக்னல், நீ அனுப்புன ரேடியோ வேவ்ஸுக்கும் அங்கேருந்து திரும்பி வந்து ரெஃப்ளெக்ஷன் ஆகி திரும்பி வந்தது அதை ரிசீவ்டுன்னு சொல்கிறான். ரிசீவ்னா பெறப்பட்ட சிக்னல்னு அது ரேடியோ வேவ்ஸ்னு தான் அர்த்தம், ரைட்டா? நீ அனுப்புன ரேடியோ வேவ்ஸுக்கும் அங்கேருந்து திரும்பி பெறப்பட்ட ரேடியோ வேவ்ஸுக்கும் நடுவில் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்து, ரைட்டா? என்ன வித்தியாசம்? அதிர்வெண்ணில் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்து நம்ம எதை கணக்கிடலாம்? த ஸ்பீட் ஆஃப் த மெரைன் அனிமல்ஸ் அப்படின்னா, த ஸ்பீட்னா வேகம், ஆஃப் த மெரைன் அனிமல் அப்படின்னு. மெரைன்னா கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகத்து மேலேயும் பட்டு திரும்பி வரும். பெரிய திமிங்கலம் போயிட்டுருக்கப்பா உள்ள, அது மேலே பட்டு திரும்பி வரும். அப்போ அது எவ்வளோ தூரத்தில் திமிங்கலம் போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். அதான் த ஸ்பீட் ஆஃப் த மெரைன் அனிமல். மெரைன்னா கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருகங்களோட வேகத்தை நாம் கணக்கிடலாம். அண்டு லொக்கேஷனையும் கணக்கிடலாம். அண்டு த சப்மெரினா நீர்மூழ்கி கப்பல்,
உள்ள தண்ணிக்குள்ளே போகிற கப்பலோ கேன் பி டிட்டர்மைன்டு. அந்த நீர்மூழ்கி கப்பலையும் கடலில் உள்ள மிருகங்கள், அனிமல்ஸ்னால் மிருகங்கள், அந்த திமிங்கலம், சுறா மீன் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். கேன் பி டிட்டர்மைண்டுனா அதை கண்டுபிடிக்கலாம், தீர்மானிக்கலாம் என்ற அர்த்தம். நான் திரும்பி படிச்சிடுறேன். இன் சோனாரில் வந்து பை மெஷரிங்னா அளவிடுதல். எதை அளவிடுதல்? த சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா, அதாவது அதிர்வெண்ணின் மாற்றத்தை அளவிடுதல். சேஞ்சுனா மாற்றம், அதிர்வெண்ணில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை அளவிடுறது. அப்போ எந்த அதிர்வெண்ணோட மாற்றம் அப்படின்னா, நம்ம அனுப்புன அதிர்வெண்ணுக்கும் அதில் பட்டு திரும்பி வந்த அதிர்வெண்ணுக்கும் இடைப்பட்ட வித்தியாசத்தை தான் கணக்கெட சொல்கிறான். அதாவது பட்வீன் த சென்ட் சிக்னல் அப்படின்னா சென்ட் ரேடியோ வேவ்ஸ், நம்ம அனுப்புனா ரேடியோ வேவ்ஸு அண்டு ரிசீவ்டு, அது போய் பட்டு திரும்பி வந்தது, நம்ம பெறப்பட்டது. ரிசீவ்னா பெறப்பட்ட சிக்னல்னால் ரேடியோ வேவ்ஸ். அனுப்புன ரேடியோ வேவ்ஸு பெறப்பட்ட ரேடியோ வேவ்ஸுக்கு நடுவில் உள்ள ஃப்ரீக்வன்சி அதிர்வெண்ணில் ஏற்பட்ட மாற்றத்தை அளவிட்டு எதை கணக்கு பண்ணுறோம்? த ஸ்பீட் ஆஃப் த மெரைன் அனிமல் அப்படின்னா கடலில் உள்ள மிருகங்களின் வேகத்தையும், அதேமாதிரி சப்மரின் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு என்பதையும் கேன் பி டிட்டர்மைன்டு, நம்மளால் கணக்கிட முடியும். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் நம்ம இது கணக்குக்கு வருவோம். ரைட்டா? இதான் முடிஞ்சிச்சு. ரைட்டா? நம்ம நெக்ஸ்ட்டு இந்த இதில் கணக்கு தான் நெக்ஸ்ட்டு.